ஞான ஒளி கதை. அமைதியான காடு. ஒரு அழகான காட்டில் பச்சை நிற சிறிய பறவை வாழ்ந்தது. அது தினமும் நல்ல பாடல் பாடி எல்லாரையும் மகிழ்ச்சியடைய செய்தது. இதோ பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனம். ஊதா வைரம் ஒளி. வானத்திலிருந்து ஒரு ஞான ஒளி வந்தது. ஒரு நாள் வானத்திலிருந்து ஊதா நிற வைரம் விழுந்தது. அதன் ஒளி பறவையின் மேல் விழுந்தது. இல்லையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம். உள்ளம் ஒளி. என் உள்ளத்தில் நல்லது பிறக்குது. உள்ளம் தூய்மையுடன் வளர்ந்தால் நன்மை பிறக்கும். நல்ல செய்தி. பறவை எல்லோருக்கும் உதவி செய்யும் வகையில் மாற்றமானது. இப்போ நான் நல்ல செய்தி கொண்டு போகும் பறவை. சிறு பிள்ளைகள், என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம். நல்ல மனம் வளர்ந்தால் அது வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். ஒவ்வொரு நல்ல செயலும் பிரகாசமான ஒளியை போன்றது. நாம் எல்லாம் உள்ளத்தில் வைரம் போல நமது ஆன்மீக ஒளியை வளர்ப்போம். நல்ல மனம் வளர்ந்தால் உலகம் பிரகாசமாய் தோன்றும். உலகம் எல்லாம் நன்றானது. தேங்க்யூ ஃபார்